பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய வாரத்திலும் இந்த முதல் நாளிலே நாம் தேவ சமூகத்தில் நின்று தேவ பிள்ளைகளாய் கர்த்தரை கனப்படுத்த, கர்த்தரை உயர்த்த தேவன் பாராட்டி இருக்கிற அந்த நல்ல கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசுவாராக. தேவ சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிவோம். வாசிக்கலாம். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 25வது வசனம். புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, கை உயர்த்தி, கர்த்தர் நல்லவர். யாருக்கு நல்லவர்? தேடுகிற ஆத்துமாவிற்கு கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறதான 4 சூழ்நிலைகளிலே கர்த்தர் நல்லவர் என்று எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் என்ன பண்ணோம்? பார்த்தோம். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது எல்லாமே நமக்கு விரோதமாய் மோசமாக நடந்தாலும் ஒரு கர்த்தருடைய பிள்ளையினாலே சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியும்? நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சூழ்நிலையிலே ஆண்டவர் ஆற்றுகிற பங்கை நீங்களும் நானும் நன்றாக அறிந்திருந்தால் ஒரு கர்த்தருடைய பிள்ளை சொல்ல முடியும், கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். பக்கத்தில் சொல்லுங்க, இந்த ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். கர்த்தர் யாருக்கு நல்லவர் என்பதை இந்த புலம்பலின் புஸ்தகத்தில் தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவரை தேடுகிற கூட்டத்திற்கும் அவருக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டத்திற்கும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தனிப்பட்ட மனிதனுக்கும் கர்த்தர் நல்லவர். தேடுகிற கூட்டமாக இருந்தாலும் கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை உங்கள் வீட்டில் யாருமே ரட்சிக்கப்படாத நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம். உங்களுக்கும் கர்த்தர் நல்லவர். குடும்பமாக ரட்சிக்கப்பட்டு சேர்ந்து வந்து சபையில் கர்த்தரை ஆராதிக்கலாம். அவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டமாக ஆராதிக்கிறோம் பாருங்க. இந்த கூட்டத்தில் இருக்கிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவரை தேடுகிற ஆத்துமாவாய் இருந்தால், அவரை தேடுகிற கூட்டமாய் இருந்தால் நிச்சயமாய் நம்மாலே சொல்ல முடியும், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி நம்மாலே சொல்ல முடியும். அல்லேலூயா. ஆனால் இந்த காலை வேளையில் நான் விரும்புகிற காரியம் என்னன்னா, தனிநபராக வந்திருந்தாலும் சரி, குடும்பமாக வந்திருந்தாலும் என்னை நீர் தனித்தனியாக சந்திக்க வேண்டும். என் தேவனுடைய சந்திப்பு ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்தில் சந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை, என்னுடைய ஜெபமும் அதுதான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேடுகிற ஆத்துமா நானா இருக்க இந்த காலை வேளையில் உதவி செய்யணும். ஒரு சின்ன ஜெபத்தை செய்யுங்க. ஆண்டவரை, தேடுகிற ஆத்துமாவா நான் இருக்க எனக்கு ஒரு கிருபையை இந்த காலை வேளையில் கர்த்தர் தருவீராக. நீர் நல்லவர் என்பதை சொல்லுவதற்கு அனுபவிக்க ஒரு அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. வசனம் சொல்லுகிறது, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். அவர் எப்படி நல்லவர்? எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 11வது அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஒரு ஆத்துமா தேவனை தேடினால் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் நிச்சயமாய் பலன் அளிப்பார். விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி, ஆண்டவரே, உம்மை நான் தேடுவது, உம்மை நான் ஆராதிப்பது வீணாய் போகாமல் ஒன்றும் பலிக்கலையே என்று கசந்து போகிற சூழ்நிலையாய் இராமல் பலன் தருவதற்கு தேடுகிறவர்களுக்கு நீர் பலன் அளிக்கிறவர்.
இன்னும் பார்ப்போமானால் ஆண்டவர் எப்படி நல்லவர். 34 சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தரை தேடுகிறவங்களா நீங்க இருந்தா ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி உங்கள் சூழ்நிலையிலே ஆண்டவர் நல்லவர் என்று நிரூபிப்பார். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 69வது சங்கீதம் 32வது வசனம். சங்கீதம் 69:32. சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே உங்கள் இருதயம். ரெண்டாவது இங்க சொல்றாரு, தேவனை தேடினா நம்ம இருதயம் வாழும். பக்கத்தில் சொல்லுங்க, தேவனை தேடினீங்கன்னா உங்க இருதயம் வாழும். அப்படி என்ன தெரியுமா அர்த்தம்? தேவனை தேடினா உள்ள நெருக்கம் இருக்காது, உள்ள வேதனை இருக்காது. உங்க இருதயம் கிறிஸ்துவுக்குள்ளே வளரும். உங்க இருதயம் கிறிஸ்துவுக்குள்ளே புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அப்படி இருக்கணும். இருதயம் பாரம் இல்லாமல் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னை தேடு. என்னை தேடினால் உன் இருதயம் வாழும். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என் தேவன் நல்லவர். தேவனை தேடுவதற்கான 3 காரணங்கள் உண்டு. தேவனை தேடுவதற்கு 3 காரணங்கள் உண்டு. தேவனை தேடுவது என்றால் என்ன, எப்படி தேடுவது, இதை நாம் இந்த 3 காரியத்தை நாம் புரிந்து கொள்ளுவோமானால் கர்த்தரை நாம் சரியாக தேடுவோம், கர்த்தரை சரியாக பிடித்து கொள்ளுவோம். அப்போ நம்மளால் சொல்ல முடியும், கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இவைகளை இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச போகிற காரியங்களை நீங்களும் நானும் நன்றாய் அறிந்திருந்தால் அவர் நல்லவர் என்று சொல்ல நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வாய்ப்பு தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த நாளில் ஆவியானவர் வசனத்தின் மூலம் நாம் அதை சரியாய் புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக, நம்மை சரிபடுத்துவாராக, நம்மை திருத்துவாராக. தேவனை தேடுவதற்கு 3 காரணங்கள் உண்டு. காலை வேளையில் முதலாவது அதை தான் நாம் பார்க்க போகிறோம். தேவனை நாம் தேடுவதற்கு 3 காரணம். முதலாவது காரணம் சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 21-22 வசனங்கள். சகரியா 8வது அதிகாரம் 21-22 வசனங்கள். ஒரு பட்டணத்தின் குடிகள் மறு பட்டணத்தின் குடிகளிடத்திலே போய் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் சேனைகளின் கர்த்தரை தேடவும் தீவிரித்து போவோம் வாருங்கள், நாங்களும் போவோம் என்று சொல்லுவார்கள். அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கர்த்தரை தேடவும் கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் வருவார்கள். நல்ல கவனிங்க. முதலாவது தேவனை தேடுவதற்கு காரணம் அவரை தான் தேடியே ஆக வேண்டும் என்ற காரணத்தினாலே எல்லாரும் அவரை தேடுவாங்க. ஆமென் சொல்லுங்களேன். அனைவரும் கர்த்தரை தேட வேண்டிய ஒரு காலம் வர இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இந்த எந்த தேசமானாலும் சரி, எந்த உலக நாடுகளாய் இருந்தாலும், எந்த பின்னணியை உடைய தேசமாய் இருந்தாலும், எந்த மொழியை பேசுகிறவர்களாய் இருந்தாலும், அந்த காலத்தில் அத்தனை பேரும் தேவனை தேட வேண்டிய நிர்பந்தம் வரும். அல்லேலூயா. அது எப்போ தெரியுமா? 1000 வருட அரசாட்சியில் 1000 வருட அரசாட்சியில் அவரை அனைவரும் தேடுவார்கள். எல்லாரும் சொல்லுங்க, 1000 வருட அரசாட்சியில் அனைவரும் தேடுவார்கள். ஏன்னா அவரை தான் தேடியே ஆகணும். தேட வேண்டிய கட்டாயத்தினாலே என்ன பண்ணுவார்கள்? அனைவரும் அவரை
தேடுவார்கள். ஏனென்றால் வேற வழியே கிடையாது, வேற வழியே கிடையாது. அதனால் எல்லாரும் தேடுவார்கள். தேடியே ஆக வேண்டிய ஒரே ஒரு வழி. ஆகவே தேடுகிற ஒரு நிலைமை உண்டு. அது வரைக்கும் நான் பொறுத்திருக்கிறேன் பாஸ்டர் நினைக்காதீங்க. இப்போ அதற்கு முன்பாகவே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்திலேயே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இரண்டாவது காரணம், ஆண்டவரை தேடுவதற்கு காரணம், 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 4வது வசனம். அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேடி கூடினார்கள். கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். யூதேயாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். முதலாவது, தேடியே ஆக வேண்டும் வழியே என்ற நிர்பந்தத்தினாலே கர்த்தரை தேடுவார்கள். இரண்டாவது, அவருடைய உதவியை பெற, தேவை சந்திக்கப்பட தேவனை தேட வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த பகுதியில் 2 நாளாகமம் 20வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த ராஜா என்ன செய்கிறான் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவன் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினான். கர்த்தரிடத்தில் சகாயம் தேட என்ன பண்ணினான்? கூடினான். கர்த்தரை தேட இரண்டாவது காரணம், அவருடைய உதவியை என்னுடைய வாழ்க்கையிலே நான் பெற்றுக்கொள்வதற்கு. ஏன் அவருடைய உதவி வேணும்? என்னுடைய வாழ்க்கையில் இக்கட்டு உண்டு, என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு, என்னுடைய வாழ்க்கையில் தேவை உண்டு. அவருடைய உதவி இருந்தால் இந்த இக்கட்டு நீங்கும், இந்த தேவை சந்திக்கப்படும், இந்த நெருக்கம் நீங்கும் என்று உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கடவுளை தேடுவது தேவை சந்திக்கப்படுவதற்காக. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. ஒரு தேசத்திற்கு ஆசீர்வாதம் தேவை என்றால், என் நாமம் தரிக்கப்பட்டதான என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பாவங்களை விட்டு தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என் முகத்தை தேடினால் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அல்லேலூயா. நன்மை வருவதற்கும் சகாயம் தேட கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். சங்கீதம் 34 சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் தான் கண்டுபிடிக்கப்பட்டு ராஜா தன்னை கொன்று விடுவாரோ என்று பயத்தில் தாவீது இருக்கிறான். அந்த நேரத்தில் தாவீது கர்த்தரை தேடுகிறான். சொல்றாரு, என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். தாவீதுக்கு ஒரு தேவை இருந்தது. இந்த தேவன் உதவி செய்பவர். தாவீதுக்கு உதவி செய்தவர் நமக்கும் உதவி செய்ய இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். யோபுவை எத்தனையோ பிரச்சனைகள் தாக்கினது. யோபு 8ம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. யோபு 8ம் அதிகாரம் 5 வசனம் 6 வசனம். நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாய் இருந்தீரேயானால் அப்பொழுது
விழித்து அவர் உமக்காக விழித்து நீதி உள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபமாக்குவார். நல்ல கவனிங்க. அவனுடைய நண்பர்களிலே, யோபுடைய நண்பர்களிலே ஒருவன் சொல்லுகிறான், யோபுவே, நீர் சர்வ வல்லவரை நோக்கி தேடினால், அந்த சர்வ வல்லவரை நோக்கி நீ விண்ணப்பம் செய்தால் உன்னுடைய நிலைமைகளை அவர் மாற்றுவார். உன்னுடைய நிலைமைகளை அவர் மாற்றுவார். தன்னுடைய தேசத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறாமல் இன்னும் வேதனை சஞ்சலமும் இருந்தபோது தானியேல் என்ன செய்கிறான்? தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. தானியேல் 9:3. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. தானியேல் தேடுகிறான். எப்படி தேடுகிறான்? ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேடினான். ஒரு தேவை இருந்துச்சு. அந்த தேவைக்கு எப்படி ஆண்டவரை தானியேல் தேடினான்? ஜெபத்தினாலும் விண்ணப்பங்கள். நமக்கு எல்லாருக்கும் தேவை இருக்குது. தேவை இல்லாதவங்க யாராவது இருந்தால் கை உயர்த்துங்க. தேவையே எனக்கு இல்லைன்னு சொல்கிறவங்க கை உயர்த்துங்க. உங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். எல்லாருக்குமே தேவை இருக்குது. தேசத்திற்கும் தேவை இருக்குது, பட்டணங்களுக்கும் தேவை இருக்குது. தேவையை தேவன் சந்திக்க வேண்டுமானால் சகாயம் தேட தேவ பிள்ளை கர்த்தரை தேடணும். எப்படி தேடணும்? ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் ஆண்டவரை என்ன பண்ண வேண்டும்? தேட வேண்டும். சரி, எல்லாரும் பாஸ்டர் அப்படி தானே தேடுறாங்க, தேவைக்காக கடவுளை தானே தேடுறாங்க எல்லாருமே அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள என்ன பண்ணும்? வரும். ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா, நாம் ஜெபம் பண்ணும்போது உயிருள்ளவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். நாம் விண்ணப்பம் பண்ணும்போது ஜீவிக்கிறவரை நோக்கி என்ன பண்ணுகிறோம்? ஜெபம் பண்ணுகிறோம். என்னை கர்த்தரும் புரிந்து கொள்ளுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். விண்ணப்பம் பண்ணும்போது என்னை அவர் என்ன பண்ணுகிறாரு? புரிந்து கொள்ளுகிறார். புரிந்து கொண்டது மாத்திரமல்ல, எனக்கு பதிலையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்வார் என்ற விசுவாசத்தை நமக்குள்ள இன்னும் கர்த்தர் தூண்டி எறிய பண்ணுகிறார். ஆமென் சொல்கிறவங்களாம் கை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கி காலையில் எனக்கு பதில் கொடுக்குற நீர் என் நடுவில் இருக்கிறீர், என் விசுவாசத்தை இன்னும் தூண்டி விடுவீராக. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஏன் கிறிஸ்தவ தேவ பிள்ளைகள் தைரியமாக நம்ம ஆண்டவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணுகிறோம், ஜெபம் பண்ணுகிறோம்னா, நம்முடைய பர்சனல் தேவன். கைவத்தி சொல்லுங்கள், தனிப்பட்ட விதத்தில் அவர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. என்ன தேவை இருந்தாலும் இந்த ஆண்டவருடைய சமூகத்தை என்னை தேட வைக்கிறது. என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த கர்த்தருடைய சமூகத்தை என்னை தேட வைக்கிறது. எரேமியா எப்படி தேடினான்? எரேமியாவிற்கும் தேவை இருந்தது. அப்போ நல்ல கவனிங்க. அவனுக்கு இருந்த தேவையை இந்த வசனத்தில் நாம் பார்க்க போகிறோம். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 53 வசனம் 54 வசனத்தை வாசிங்க. புலம்பல் 3வது அதிகாரம் 53 54. காவற்கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள். தண்ணீர் என் தலையின் மேல் புரண்டது, நாசமானேன் என்றேன். அவனுடைய பிரச்சனையை பாருங்க. அவன் இருந்த சூழ்நிலையை இந்த வசனங்களில் வர்ணிக்கிறார் எரேமியா. எங்கே இருந்தாராம்? காவற்கிடங்கிலே இருந்தேன், கட்டப்படுவதற்காக, ஒடுக்கப்படுவதற்காக, தண்டிக்கப்படுவதற்காக காவற்கிடங்கிலே இருக்கிறான். அங்கே என்ன செய்தாங்களாம்? என் மீது கல்லை வைத்தார்கள். என் மீது கல்லை வைத்தார்கள். என்னை என்ன பண்ணாங்க? ஒரு பெரிய குழியிலே
கீழே போட்டு இவன் வெளியே வந்துடக்கூடாது, மேலே வந்துவிடக்கூடாது என்பதற்காக குழியின் வாயிலே ஒரு பெரிய கல்லை வச்சு என்ன பண்ணிட்டாங்களாம், மூடிட்டாங்களாம். தப்ப முடியாத ஒரு சூழ்நிலை, எங்கும் போக முடியாத சூழ்நிலை. இப்படி ஆயிற்றே என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கும் போது அடுத்த வசனத்தை பாருங்க. தண்ணீர் என் தலையின் மேல் புரண்டது. அல்லேலூயா. வெளியிலிருந்து தண்ணீர் வரல, குழியிலிருந்தே ஊற்று வருது. வெளியிலிருந்தெல்லாம் தண்ணி வரல. எங்கிருந்து தண்ணி வருது? குழியிலிருந்தே ஊற்று வருது. தப்ப முடியாது. நினைத்தால் அவன் மூச்சு விட முடியாத நிலையில் தண்ணீர் சூழ்ந்தது. அப்படி தண்ணீர் வரும் பொழுது தப்ப வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் வழியும் இல்லை. ஏன்னா மேலே கல்லை வச்சு மூடியிருக்காங்க. தண்ணீரில் தப்பிக்கணும்னு எல்லாரும் நினைப்போம். ஆனால் இவன் தண்ணீருக்குள்ளே இருந்தாலும் தப்பிக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா மேலே என்ன பண்ணியிருக்காங்க, கல்லை வச்சு மூடியிருக்கிறாங்க. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? மகா ஆழமான கிடங்கில் இருந்தேன்னு சொல்லி எரேமியா சொல்கிறார். அப்படி இருந்தபோது அவன் மனசு என்ன தெரியுமா சொல்லுச்சு? கொஞ்சம் கவனிங்க. நாசமானேன். மனசு என்ன சொல்லுச்சு? நாசமான. அப்படின்னா என் வாழ்க்கை சாப்டர் முடிஞ்சது. இதோட என்ன பண்ணுச்சு? எல்லாம் முடிஞ்சது, நாசமாயிட்டேன் அப்படின்னு நினச்சான். இதிலிருந்து ஏன் அப்படி நினச்சான் நினைவு வந்துச்சுன்னா, தப்ப எனக்கு வழியே இல்லை. மேலே கல் வச்சு மூடியிருக்கான், கீழே தண்ணி வருது. இப்போ நான் தப்புவதற்கு வழியே இல்லை. நம்முடைய வாழ்க்கையை சில நேரத்தில் நினைக்கிறோம், மேலேயும் பிரச்சனை இருக்குது, கீழேயும் பிரச்சனை இருக்குது, சைட்லேயும் பிரச்சனை இருக்குது, நான் தப்பவே முடியாது, நாசமானேன். வெளியே சொல்லலைனாலும் உள்ளே சொல்லிகிட்டு இருக்கோம். வெளியே சொல்லலைனாலும் உள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? எரேமியாவை போல. ஏன்னா தீர்க்கதரிசியே சொல்லியிருக்காருன்னா நீங்களும் நானும் சொல்லலன்னா, தீர்க்கதரிசியே அந்த பிரச்சனை அப்படி சொல்லியிருக்கார். நல்லா கவனிங்க. அப்படி இருக்கும்போது இதுலேருந்து அப்போ வழியில் என்னுடைய குடும்பத்தை சூழ்நிலையை பார்த்தா என் குடும்பத்தில் இருக்கிற என்னுடையவர்களும் தப்ப வழியே இல்லை. நான் மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்கிறவங்களும் தப்புவதற்கு வழியே இல்லை என்று நினைத்து நான் நாசமானேன் என்று சொல்லி உள்ளம் சொன்னது. அந்த நேரத்தில் ஜெபம் என்று சொல்லி வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் என்ன ஜெபம் வந்திருக்குன்னு தெரியுமா? உண்மையில் நாமளாக இருந்த ஆண்டவரே போதுங்கத்தாவே என் ஆவியை எடுத்துக்கொள்ளும். அப்படி தான் அந்த ஜெபம் தான் என்ன பண்ணியிருக்கோம், வந்திருக்கோம். ஆனால் எரேமியா தேவனை நோக்கி தேடுகிறான். எப்படி தேடினான்? 3ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தை வாசி. மகா ஆழமான கிடங்கிலிருந்து, மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். அந்த சூழ்நிலையில் என்ன ஜெபம் வந்திருக்கணும்? போதும் கர்த்தாவே என் ஆவிய. ஆனால் இவர் என்ன சொல்கிறாராம், எப்படி ஜெபம் பண்ணாராம், எப்படி ஆண்டவரை தேடினார்னா, மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். ஆண்டவரே, என்னை சுற்றி பயப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை, தப்ப முடியாத சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் நான் உம்மை நோக்கி ஒன்றை செய்வேன், உம்முடைய நாமத்தை கூப்பிடுவேன் அல்ல, உம்முடைய நாமத்தை பற்றி கொண்டு கூப்பிடுவேன். நாமத்தை கூப்பிடுவேன்னு சொல்லலை, உம்முடைய நாமத்தை பற்றி கொண்டு நான் என்ன பண்ணுவேன், உம்மை கூப்பிடுவேன். விளங்குற மாதிரி இந்த காலை வேளையில் சொல்கிறேன். அப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு ஜெபம் நமக்கு வருவதாக இருந்தால் அந்த ஜெபம் என் பிரச்சனையை பற்றி ஜெபிப்பதாக தான் இருக்கும். நிறையா நேரத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை ஜெபிக்கணும் வந்துச்சுன்னா நம்முடைய பிரச்சனைக்காக பிரச்சனையை சொல்லி சொல்லி தான் என்ன பண்ணிகிட்டு இருப்போம், ஜெபிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அங்கே எரேமியா மூலம் ஆண்டவர் நமக்கு சொல்கிறத காரியம் என்னென்னா, எரேமியா நினைக்கிறாரு, என் தேவையை சொல்லி நான் ஜெபிப்பதை, ஆண்டவரே இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்காதா, இந்த சூழ்நிலை என்னை விட்டு மாறாதா என்று அதை பிடிச்சுக்கிட்டு நான் ஜெபம் பண்ணலை, கர்த்தருடைய நாமத்தை பிடித்து கொண்டு நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. அந்த கை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே
என் பிரச்சனையை சொல்லி அல்ல, உங்கள் நாமத்தை பற்றி கொண்டு, உங்கள் நாமத்தை பிடித்து கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்கள் உம்முடைய சமூகத்தில் வருவதாக ராஜா. அல்லேலூயா. அப்படி பற்றி பிடித்து கொண்டு எரேமியா ஜெபிக்கிறான். தேவனை தேடுவது தேவைக்காக தேடலாம். தேவனை தேடுவது என்பது நம்முடைய தேவைக்காக என்ன பண்ணலாம்? கர்த்தரை தேடலாம். ஆனால் ஜெபிக்கும்போது பயமுறுத்துகிற, வேதனைப்படுத்துகிற சூழ்நிலையாய் இருந்தாலும் உறுதியாய் பிடித்து கொண்டு ஒன்றை செய்ய வேண்டும். பிடித்து கொள்வது நம்முடைய பிரச்சனையை, நம்முடைய தேவையை அல்ல. பிடித்து கொள்ள வேண்டியது கர்த்தருடைய நாமம். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால தான் நீர் ஜெபிக்க சொல்லி இருக்கிறீர். வேதவசனம் அழகாக சொல்லுது, என்னுடைய நாமத்தினாலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. அந்த நாமத்தை பிடித்து கொள்கிறேன். நான் படித்த வசனங்கள் எனக்கு மறைந்து போய்விட்டது. நான் கேட்ட தேவ வார்த்தைகள், செய்திகள் மறந்து போய்விட்டது. ஆனால் இன்னும் நான் உங்கள் நாமத்தினாலே நிற்கிறேன். அல்லேலூயா. சங்கீதம் 22 சங்கீதம் 12-13 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 22, 12, 13. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் என் மேல் இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீது அகப்பட்ட போது அங்கிருந்து வருகிற ஜெபம் என்ன தெரியுமா? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அல்லேலூயா. அந்த ஜெபம் தான் அங்கே வந்துச்சு. ஆனால் எரேமியாவுக்கோ தப்ப வழியே இல்லை என்று தெரிகிற, அச்சுறுத்துகிற, பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலை அவனுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஆண்டவரே, இந்த நிலைமையிலும் நான் உம்மை நம்புவதற்கும் உம்மை பிடித்து கொள்ளுவதற்கும் உம்முடைய நாமம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அந்த நாமத்தை பிடித்து கொண்டார். அல்லேலூயா. உம்முடைய நாமம் பலத்த துருகம். எல்லாரும் சொல்லுங்க, கை உயர்த்தி, உம்முடைய நாமம் பலத்த துருகம். யோசுவா அது வரைக்கும் தோல்வியை சந்தித்ததே கிடையாது. ஆனால் ஒரு சின்ன ஆயிக்கு முன்பாக பெரிய ஒரு தோல்வி. அதனால் அவமானத்தை அவரால் என்ன பண்ண முடியாது, தாங்க முடியலை. தரையில் விழுந்து புரளுகிறான். ஏன் ஆண்டவரே, எவ்வளோ பெரிய வெற்றியெல்லாம் எனக்கு தந்தீர், ஏன் எனக்கு தோல்வி? இப்போது தோல்வி என்று அவன் புலம்புகிறான். புலம்பிக் கொண்டிருக்கும் போது யோசுவாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம். யோசுவா 7வது அதிகாரம் 9வது வசனம். கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு பூமியில் இராதபடிக்கு பேரற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்திற்கு என்ன செய்வீர் என்றான். உள்ள ஒரு ஜெபத்தை பண்ணுகிறது. ஆண்டவரே, இதை தாரும், அது தாரும், அதுவல்ல இதுவல்ல, உம்முடைய மகத்தான நாமத்திற்கு என்ன செய்ய போகிறீர்? இதைத்தாரு, அதைத்தாரு, வெற்றியைத்தாரு, இதெல்லாம் அவர் கேட்கல. உம்முடைய மகத்தான நாமத்திற்கு என்ன செய்வீர்? நாமத்தை மட்டும் பிடித்து கொண்டான். இயேசுவின் பெயரை பிடித்து கொண்டான். எனக்கு இது வரல, அது வரல, இது நடக்கல, அது நடக்கல, கவலைப்படல. ஆனால் இப்படி எனக்கு இருந்தால் உம்முடைய நாமத்திற்கு என்ன ஆகும் என்று கர்த்தருடைய நாமத்தை பற்றி பிடித்த போது தேவன் அவனுக்கு அதே இடத்துல வெற்றியை கொடுத்தார். அல்லேலூயா. 2 நாளாகமம் 33 அதிகாரம் 11-12 வசனங்கள். 2 நாளாகமம் 33 அதிகாரம் 11-12 வசனம். ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவின் சேனைகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசே முச்சடிகளில் பிடித்து
குதிரைகளால் அவரை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். நல்ல கவனிங்க போதும். பாபிலோன் ராஜா அவனை பிடித்து விட்டான். முள்ளுகளுக்குள்ளே மனாசே இருக்கிறான். 2 கரங்களிலும் விலங்கு போடப்படுகிறது. பாபிலோனுக்கு இழுத்து செல்லப்படுகிற நேரம், தப்ப வழியே இல்லாத அவமானமான ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் மனாசே கர்த்தரை நோக்கி கெஞ்சினான். வேறு எதையும் நமக்கும் சொல்ல தெரியாவிட்டாலும் இயேசுவின் நாமத்தை மட்டும் பிடித்து கொள்ள உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவரே, அந்த நாமத்தை பற்றி கொண்ட போது கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். ஜீவனுள்ள தேவன் என்பதை அன்றைக்கு கர்த்தர் என்ன பண்ணினார்? விளங்க பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பயமுறுத்துகிற சூழ்நிலைகளும் உறுதியாய் உம்முடைய நாமத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு இருக்க எனக்கு உதவி செய்வீராக. ஏனென்றால் இந்த நாமத்தை பிடித்து கொண்ட ஒருவரையும் என் ஆண்டவர் கைவிடுகிறது இல்லை. அல்லேலூயா. இந்த நாமம் என்னை வெட்கப்படுத்துவது இல்லை. இந்த நாமம் நிச்சயமாக உங்களுக்கும் எனக்கும் ஜெயத்தை தரும். உறுதியாய் பிடித்துக் கொள்ள கிருபை செய்யும். புலம்பல் 3 அதிகாரம் 43 47 வரைக்கும் வேகமாக வாசிங்க. புலம்பல் 3 அதிகாரம் 43 முதல் 47. தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்பிக்க விடாமல் பின்தொடர்ந்து கொண்டீர். ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடி மேகத்தால் மூடிக்கொண்டீர். ஜனங்களுக்குள்ளே எங்களை குப்பையும் அருவருப்புமாக்கினீர். எங்கள் பகைஞர் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் வாயை திறந்தார்கள். திகிலும் படுகுழியும் பால்கடிப்பும் சங்காரமும் எங்களுக்கு நேரிட்டது. எரேமியாவுக்கு இன்னொரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையில தேவை இருந்தது. தேவையின் நிமித்தம் தேவனை தேடுகிறான். ஆனால் சூழ்நிலை என்ன? தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டீர். அன்பு காட்ட ஒருவரால் தான் முடியும். ஆனால் அவரே இப்போ என்ன பண்ணிட்டாரு? அந்த தேவனே சூழ்நிலை எல்லாம் மாற்றி போட்டு விட்டார். சூழ்நிலையில் எந்த மனிதனிடத்தில் அவர் கோபமாய் இருக்கிறார் என்று சொன்னால் அடுத்த வசனத்தில் சொல்றான், ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடி நீர் மேகத்தால் இன்சுலேட் பண்ணி வச்சிட்டீர். அர்த்தம் என்ன? ஜெபிக்க சொல்லி கொடுத்தவர், ஜெபிக்க சொன்னவர் நீரே. ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்குள் சொன்னவர், எனக்கு கற்று தந்தவர் நீர்தான். ஆனால் நீரே என் ஜெபத்தை கேட்க மாட்டீர் என்று சொன்னால் இதை விட எனக்கு ஆண்டவரே டிஸ்கரேஜா இருக்கிற காரியம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஜெபிக்க சொன்னவர் அவர் தான், ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர் அவர் தான். இப்போ அவரே ஜெபத்தை கேட்க மாட்டேன்னு சொன்னால் இதை விட என்னை டிஸ்கரேஜ் பண்ணுற ஒரு காரியம் வேற ஒன்று என்ன பண்ணாது இருக்காது. ஒன்று மிகவும் பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலை. யார் மாறினாலும், யார் மாற மாட்டேன்னு சொன்னாரோ அவரே இப்போ மாறின மாதிரி ஒரு சூழ்நிலை. யார் எல்லாரும் கோபப்பட்டாலும், ஆனால் அவர் அன்பு காட்டுறவராக இருந்தாலும் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம். தயவோ நீடிய வாழ்நாளெல்லாம் இருக்கிற தயவு. ஆனால் இப்போ அவரே என்ன பண்ணிட்டாரு? முகத்தை மாற்றிக்கொண்டார். யார் கைவிட்டாலும் என்னை கைவிட மாட்டேன்னு சொன்னவர் இப்போ அவரே கோபத்தால் தன்னை அடக்கி கொள்ளுகிறார். சூழ்நிலையை புரியும். எல்லா சூழ்நிலையும் பார்க்கும்போது எரேமியா சொல்கிறாரு, எங்கே சுற்றி பார்த்தாலும் எனக்கு அதைரியத்தை கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது அவனுக்கு ஒரு தேவை இருந்தது. ஆண்டவரே என்னை விரட்டி அடிக்கிறீர். கடவுளே விரட்டி அடித்தா எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட சூழ்நிலையை சொல்கிறார். கடவுளே என்னை விரட்டி அடித்தது போல ஒரு சூழ்நிலை
45வது வசனத்தில் சொல்கிறாரு, ஜனங்களுக்குள்ளே என்னை குப்பையாக்கினீர், என்னை நிந்தையாக்கினீர். எல்லாரும் என்ன பரியாசம் பண்ணுறாங்க. அத்தனை மதிப்பற்றவர்களாக நாங்கள் என்ன பண்ணிட்டோம், போய்விட்டோம் என்று சொல்லி, நாமளாக இருந்தால் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கணுமா? இந்த ஆண்டவரை வேண்டாம்ப்பா, ஒரு சல்யூட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்னு நினச்சி என்ன பண்ணியிருப்போம், போயிருப்போம். அதைரியத்தை கொண்டு வருகிற அந்த சூழ்நிலையில், அந்த நேரத்தில் 3ஆம் அதிகாரம் 49வது வசனம் 50வது வசனம், கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும், கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண் இடைவிடாமல் ஓய்வின்றி சொரிகிறது. ஜெபிக்கவே மனதில்லை, வேதத்தை எடுக்கவே முகத்தை அங்கே திருப்பிட்டாலும் சரி, நான் வேதத்தை எடுத்தாலும் என் முகத்தை திருப்பிட்டாலும் சரி, என் பக்கம் நீர் திரும்புகிற வரைக்கும் என் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எனக்கு நீர் பதில் கொடுக்கிற வரைக்கும், எத்தனை நாட்கள் ஆனாலும் சரி, எத்தனை மாதங்கள் ஆனாலும் சரி, என் பக்கம் நீர் திரும்புகிற வரைக்கும் என் கண்ணிலிருந்து கண்ணீர் ஊற்றி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அந்த தேவனை தேடுவது என்பது ஏதோ ஓரிரு முறை ஜெபித்து விட்டு போவதல்ல, கிடைக்கிற வரைக்கும் ஜெபிப்பது தான் ஜெபம். அதுதான் ஆண்டவரை தேடுவது. உறுதியான ஒரு ஜெபம் தேவை, விடாப்பிடியான ஒரு ஜெபம் இந்த நாட்களிலே ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு தேவை. அவன் ஜெபித்து, நல்லவர் என்னை, நீர் என்னை, அவர் சொல்றாரு, நீர் நல்லவரப்பா, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடுவதில்லை. அல்லேலூயா. 123ஆம் சங்கீதம் 2வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் நல்ல கவனிங்க. இந்த பகுதியில் சொல்லும்போது, நாங்கள் எவ்வளோ நேரம் உம்மை பார்த்து கொண்டிருப்போம், எங்கள் தேவனாகிய கர்த்தர் இரக்கம் செய்கிற வரைக்கும் உம்மையே தான் நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். அல்லேலூயா. மாத கணக்காய் ஒருவேளை ஜெபம் பண்ணி, ஒருவேளை ஜெபத்தில் சோர்ந்து போயிருந்தால், இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளையே உங்களுக்கு கர்த்தர் சொல்வது, தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர். ஒருவேளை தேவையின் நிமித்தம் தேடினாலும் இடையிலே சோர்ந்து போய் கிடைக்கிற வரைக்கும் உன் ஜெபத்தை நிறுத்தாத. சோர்ந்து போய் இருந்த அந்த காலைவேளை தட்டி எழுப்ப கர்த்தர் விரும்புகிறார். கடைசியில் உன் முகத்தை தேவன் சந்தோஷத்தால் நிறைக்கிற வரைக்கும் அவருடைய முகத்தையே பார்த்து கொண்டிருக்க ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. அவன் எப்படி ஜெபம் பண்ணினான்? புலம்பல் 3:48 வாசிங்க. என் ஜனமாகிய குமாரத்தி அடைந்த கேட்டின் நிமித்தம் என் கண்களிலிருந்து நீர்க்கால்கள் என்னவா? கண்களிலிருந்து என்ன வருகிறது? நீர்க்கால்கள். இதுவரை கண்ணீர் ஏன் வந்தது? நானும் என்னுடையவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பாதிப்பினுடைய வேதனை தாங்க முடியாமல் எனக்கு கண்ணீர் வந்தது. ஆனால் இப்பொழுது அவர் எரேமியா சொல்றாரு, நான் ஜெபிக்க தீர்மானிக்கிறேன், தேவனை தேடுவதற்கு நான் தீர்மானிக்கிறேன். நீர் திரும்பிக் கொண்டீர், ஆனாலும் நான் உம்மை பார்க்கிறேன். இப்பொழுதும் என் கண்ணிலிருந்து கண்ணீர் சொரிகிறது. ஆனால் இப்போ கண்ணீர் வருவதற்கும் முன்பு நான் கண்ணீர் வந்ததற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இப்பொழுது உம்மை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்று உணர்ந்ததினாலே என் கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. முன்பு பிரச்சனையை நினைச்சி அழுதேன்,
பிரச்சனையை பாட நெருக்கத்தை நினைச்சு கண்ணீர் வந்தது. ஆனால் இப்போ கண்ணீர் வந்ததுக்கு வித்தியாசம், உம்மை தவிர எனக்கு வேறொரு வழி இல்லை, வேறொரு புகலிடம் இல்லை என்பதினாலே என் கண்களிலிருந்து என்ன பண்ணுகிறது, கண்ணீர் தாரை தாரையாக வருகிறது. உம்மை தேடுகிற ஆள் பிரச்சனையின் நிமித்தம் கண்ணீர் விடுபவர் அல்ல. உம்மை தேடுகிற நபர் உம்மை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்ற உணர்வின் நிமித்தம் கண்ணீர் சிந்த எனக்கும் ஒரு கிருபையை இந்த காலை வேளையிலே தருவீராக. தோல்வியடைந்த அதே பட்டணத்திற்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார், மறுபடியும் போக வைக்கிறார். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், ஆயிக்கு நேராக உன் கையை நீட்டு. யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 26வது வசனம். யோசுவா 8:26. ஆயின் குடிகள் எல்லாம் சங்கரித்து தீரும் மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக் கொண்டிருந்த தன் கையை மடக்கவில்லை. எவ்வளோ நீட்டிக் கொண்டது? நம்மளா இருந்தால் நீட்டி இருந்தால் கை வலிக்குது. கொஞ்ச நேரம் கையை உயர்த்தி ஆறாதீங்க. கொஞ்ச நேரம் கையை உயர்த்தி இறக்கம் கேட்டு ஜோம் பண்ணுங்கன்னா 5 நிமிஷத்தில் கை இப்படி இறங்கிடுது. 5 நிமிஷத்தில் கை என்ன பண்ணிடுது, இறங்கிடுது. ஆனால் இவர் எது வரைக்கும் கை நீட்டிட்டு இருந்தாராம், முழுசும் சங்கரிக்கிற வரைக்கும். மோசே மலை மேலே போய் ஜெபம் பண்ணுறாரு, அங்கேயும் கை உயர்த்தப்பட்டு ஜெபம் பண்ணுறாங்க. கை கொஞ்சம் தளர்ந்து கீழே இறங்கும்போது தோல்வி மோல தெரிஞ்ச போது 2 பேர் கையை என்ன பண்ணுறான், தாங்கி கொள்ளுகிறான். எது வரைக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணணும் தெரியுமா? அங்கே யோசுவா செஞ்ச காரியம், ஆயின் குடிகள் எல்லாரும் சங்கரித்து தீர் மட்டும் கையை நீட்டி கொண்டே இருந்தான். இது எதுக்கு என்ன தெரியுமா, நமக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பிரச்சனை உனக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் உன் கை உயர்ந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும். பதில் கிடைக்கிற வரைக்கும் வலிக்கும் தான். முழங்கால் படிக்கிட்டா என்ன பண்ணும், வலிக்கும். அந்த வேதனையை கர்த்தர் பார்க்கணும். என் பிள்ளை என்ன பாரத்தோடு ஜெபம் பண்ணுது, என்ன வேதனையை சகித்து என்ன அர்ப்பணிப்போடு ஜெபம் பண்ணுகிறது என்பதை பார்க்கிற தேவன் நமக்கு இறங்க வேண்டும். அல்லேலூயா. மோசே எவ்வளோ நேரம் கை உயர்த்துவீர்? முழு வெற்றி கிடைக்கிற வரைக்கும் மோசே கை உயர்த்தி இருந்தார். இந்த அனுபவத்தை இன்றைக்கி கர்த்தர் நம்மிடத்தில் கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிறார். வெற்றி கிடைக்கிற வரைக்கும் உங்கள் கண்கள் உங்கள் கைகள் தேவனையே பார்த்திருக்க வேண்டும். அவரை மட்டும் என்ன பண்ணும், சார்ந்திருக்க வேண்டும். ஆண்டவரை ஏன் தெரியுமா, உம்மை தவிர இந்த பூமியில் எங்களுக்கு வேறு வழியே இல்லை, நீர்தான் எங்களுக்கு எல்லாமே என்று நினைக்கும் போது நம்முடைய கண்களும் நம்முடைய கைகளும் ஆண்டவருக்கு முன்பாக உயர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை தவிர உம்முடைய வார்த்தையை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை என்று கரிசனையினாலும் அந்த உணர்வினாலும் கண்ணீர் சிந்தி ஜெபிக்க ஒரு கிருபை தருவீராக. முதலாவது காரியம், அவரை தேடியே ஆக வேண்டும் என்கிற நிர்பந்தத்தினால், வழியே இல்லை என்பதினாலே கர்த்தரை தேடணும். 2வது, தேவை சந்திக்கப்பட தேவ உதவியை பெற்றுக்கொள்வதற்கு தேவனை தேடணும். 3வது, 2 நாளாகமம் 30வது அதிகாரம் 19-20 வசனங்கள். 2 நாளாகமம் 30வது அதிகாரம் 19-20 வசனங்கள். எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினார்கள். பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏற்ற சுத்தாங்கங்கள் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். நல்ல கவனிங்க. 3வது, சேவை செய்வதற்காக கர்த்தரை தேடணும். முதலாவது, வழியே இல்லை, அவரை தான் தேடணும் என்ற நிர்பந்தத்தினாலே கர்த்தரை தேடணும். 2வது, தேவ உதவியை பெற்றுக்கொள்வதற்கு தேவனை தேடணும். 3வது,
சேவை செய்ய கர்த்தரை தேடணும். இங்கே எசேக்கியா என்ற ராஜா ஆண்டவரை தேடுவதற்கு, தேசம் முழுவதும் தேடுவதற்கு ஒரு முயற்சி எடுக்கிறான். அவனுக்கு இப்போ வியாதி இல்லை, அவனுக்கு இப்போ பிரச்சனை இல்லை, எதிர்ப்பு இல்லை, எல்லாம் சுமூகமாக இருக்கிறது. சுமூகமாக இருக்கிற நேரத்தில் தேசத்திலே இருக்கிறதான எல்லாரும் தேவனை தேடுவதற்கு ஒரு முயற்சியை எசேக்கியா எடுக்கிறான். ஏன் தேடுகிறான்? தேவையின் நிமித்தம் தேடவில்லை, தேவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதினாலே தேடுகிறான். தேவையினாலே தேடுவது உண்டு, சேவையினாலே தேடுவதும் உண்டு. இரண்டிற்கும் வித்தியாசம் என்ன? தேவையினால் தேடுவது என்பது ஒரு நிகழ்ச்சி, தேவையை சந்திப்பார், அதோடு கூட அது முடிந்தது. ஆனால் சேவைக்காக கர்த்தரை தேடும்போது அது லைஃப் ஸ்டைல், அது வாழ்க்கை முறை. அல்லேலூயா. நல்ல கவனிங்க, 24 மணி நேரமும் அதை நாம் கொண்டிருக்க வேண்டும். வருடத்தினுடைய அனைத்து நாட்களிலும் அது நம்மோடு கூட இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஒரு வினாடி கூட அதை நாம் என்ன பண்ண முடியாது, விட முடியாது. அது வாழ்க்கையினுடைய நடைமுறை. நல்ல கவனிங்க, கர்த்தர் நல்லவர். யாருக்கு அவர் நல்லவர் என்று சொல்லி பார்ப்போமானால், தேவைக்காக தேடுபவர்களுக்கும் அவர் நல்லவர். அவர் நிச்சயமாக தேடுவதை யார் லைஃப் ஸ்டைலாக கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மிகவும் நல்லவராகவே கர்த்தர் இருப்பார். 2 நாளாகமம் 14 அதிகாரம் 7வது வசனத்தையும் 15வது அதிகாரம் 2வது வசனத்தையும் வாசிங்க. அவர் யூதேயாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே, யூதா, பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது ஆசா என்கிற ஒரு ராஜாவை பற்றி பார்க்கிறோம். இந்த ஆசா தேசம் முழுவதும் கர்த்தரை தேடுவதற்கு சட்டத்தை பிறப்பிக்கிறார். எல்லாரும் தேடுகிறார்கள், முழுமனதோடு தேடுகிறார்கள். எதற்கு? வாழ்க்கையிலே அன்றாடம் நம்மை விட்டு பிரிக்க முடியாமல் பின்னி பிணைந்திருக்கிற ஒரு செயல்பாடு. நீங்க 2 நாளாகமம் 34 அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 8ஆம் வருஷத்தில் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தேவனை தேட ஆரம்பித்து. நல்ல கவனிங்க, 8 வயசுல ராஜாவானான். ராஜாவான உடனே தேவனை தேட ஆரம்பித்தவன் என்று கர்த்தர் அவனை கண்டாரோ, அவனை தெரிந்து கொண்டதோ என்று ரட்சிக்கப்பட்டவனோ அன்றிலிருந்து கர்த்தரை தேடுகிற என்னுடைய லைஃப் ஸ்டைலாக அவன் மாற்றிக்கொண்டான். 2 நாளாக 26 அதிகாரம் 5-7 வசனங்களில் வாசிக்கும் பொழுது உசியா என்கிறதான ராஜாவை பார்க்கிறோம். அவன் தேடின நாட்களிலெல்லாம் கர்த்தர்
கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். தேடின நாட்களில் எல்லாம் காரியம் வாய்த்தது. கர்த்தர் நன்மையாக்கினார். இவர்கள் எல்லாரும் கர்த்தரை தேடுவதை ஒரு லைஃப் ஸ்டைலாக மாற்றினவர்கள். எரேமியாவும் அதை உணர்ந்தான். என் தேவைக்காக மட்டும் இந்த தேவனை தேடினால் போதாது, அவரை தேடுவது என் வாழ்க்கையாக மாற வேண்டும். ஆகவே தான் புலம்பல் 3:40-41 வசனங்களிலே சொல்றான், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு ஏறெடுக்க கடவோம். நல்ல கவனிங்க, இந்த இடத்துல சொல்றாரு, நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயமும் தேவனிடத்தில் ஏறெடுக்கப்படுவதாக. ஒரு உணர்வுக்கு எரேமியா வருகிறான். என்ன உணர்வு? இந்த தேவனை தேடணும்னா என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தோட நான் தேவனை தேட முடியாது. என் வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தத்தோடு இந்த தேவனை தேட முடியாது. தேவையின் நிமித்தம் எனக்கு இறங்கும் என்றால் ஒருவேளை அவர் இறங்கி விடுவார். ஆனால் லைஃப் ஸ்டைலாக மாற்றணும் என்றால் என்னுடைய அசுத்தத்தை வைத்து கொண்டு, என்னுடைய பாவத்தை வைத்து கொண்டது நான் தேவனை தேட முடியாது. என் உள்ளமும் தேட வேண்டும், என்னுடைய உடலும் தேவனை தேட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, உள்ளமும் உடலும் கர்த்தரை தேட லைஃப் ஸ்டைலாக மாற இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்கிறேன். அவரை தேடுவதை நம்முடைய வாழ்க்கையினுடைய அம்சமாக மாற்றுவதற்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த 3 காரியங்களின் நிமித்தம் ஆண்டவரை தேடணும். எல்லாரும் முழங்காற்படிடுவோம். முதலாவது, வேறு வழியே இல்லை, அவரை தேடியே ஆகணும். அதனால் கர்த்தரை தேடுகிற ஒரு கூட்டம் இருக்கும். 2வது, தேவைக்காக, உதவிக்காக நாம் அவரை தேட வேண்டும். 3வது, அவருக்காக சேவை செய்ய வாழ்நாள் முழுவதும் கர்த்தரை தேடுவது என்பது நம்முடைய லைஃப் ஸ்டைலாக மாற கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு கூட ஆண்டவர் பேசி நம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தரை தேடுவதற்கு 3 காரணங்கள் உண்டு. 1, ஒரு நாள் வரப்போகிறது, உம்மை தவிர வேறு வழியே இல்லை. அந்த நிர்பந்தம் வரும்போது கர்த்தரை தேட வேண்டிய எல்லா ஜனங்களும் தேட வேண்டிய சூழ்நிலை வரும். 2வது, எங்களுடைய தேவை, உங்கள் உதவியை பெறுவதற்கு நாங்கள் தேவனை தேட வேண்டும். 3வது, உமக்காக நாங்கள் சேவை செய்ய அனுதினமும் லைஃப் ஸ்டைலாக கர்த்தரை தேடுவது வாழ்க்கையின் அம்சமாக மாற வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. உம்மை தேடுவதை சரியாய் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்த முதல் பகுதியில் கர்த்தர் எங்களோடு கூட ஆண்டவரை எதற்காக 3 காரணங்களுக்காக தேட வேண்டியதை எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். ஆண்டவர், இன்னும் எங்களுக்கு தெளிவை கர்த்தர் தாரும். எதற்காக தேடணும், எப்படி தேடணும், அதையும் எங்களுக்கு கர்த்தர் சொல்லித் தருவாராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தரை தேடுவதை முக்கிய அம்சமாக மாற்ற, லைஃப் ஸ்டைலாக மாற்ற எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.